வணக்கம். சென்னை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட 10ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாத்தால் முழு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தி இருக்கிறாங்க. முதல் கேள்வி, ஊர் பெயர்களின் மருவுக்களில் பொருத்தமானதை தேர்க. கும்பகோணம், குடந்தை. 2, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிடப்பட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் தண்டும். மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது? தளர பிணைத்தால். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. கூரான ஆயுதம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதை தேர்க. உழைத்ததால் கிடைத்த ஊதியம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. விடை தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. 9, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனு செப்பட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 10, பாரதியார் காற்றை மயிலிருத்து என்று அழைப்பதற்கான பொருளை தேர்க. மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு நீ வா. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. 3, 4, 1, 2. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. 16, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். கான்சோனன்ட் என்பதன் கலைச்சொல் மெய்யெழுத்து. தாய் சேய் இச்சொல்லுக்கான தொகையின் வகை எது? உம்மை தொகை. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். ஜெயகாந்தனின் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன். மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது. கல் சிலை ஆகுமெனில் நெல் டேஷ் ஆகும். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை. தொடர்களை படித்து பொருத்தமான விடைவரிசைகளை விடுபட்ட இடங்களுக்கு ஏற்ப தேர்க. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. அப்ப ஆன்சர் சி, கற்றல், பூவில், சோறு, கரு. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். தாயை பிரிந்திருக்கும் மகள் டேஷ் வருந்தி கொண்டிருந்தால் தொடரில் விடுபட்ட இடத்தில் பொருத்தமான ஓமையை பயன்படுத்தி தொடரை நிறைவு செய்க. மழைமுகம் காணாத பயிர் போல வருந்தி கொண்டிருந்தால். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கானடை என்னும் சொல்லை பிரித்தால் பொருந்தாத பொருளை குறிப்பிடுக. கால், உடை, காலால் உடைத்தல். திணை வழுவமைதி அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. என் தங்கை வந்தால் என்று பசுவை குறிப்பிடுவது. வெகுவார் கிள்ளை, உரநசையி இச்சொற்களில் உள்ள அளவடைகள் ஒற்றளவடை, சொல்லி செயலவடை. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. 28, எடுகதிர் இச்சொல்லின் தொகையை அடையாளம் காண்க. வினைத்தொகை 3 காலத்தை உணர்த்துவது. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? 3வது பதில். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 30, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை, எதுகை. உலகமே ஒருமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும், பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன், பெருஞ்சாத்தன். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது. கடல் நீர் ஒளித்தல். காசிகாண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ்
இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். விதத்தில் அமைச்சருக்கு தப்பு. மன்னன். இடைக்காடனார் மீது அன்பு வைத்தவன் இறைவன். 38. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். விடை செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. 39. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. 40. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். 41. எந்தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். 43. வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. 44. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையாளனையின் பெயர். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. பழக பழக பாலும் புளிக்கும். அடிக்கோடிட்ட சொற்களின் தொடர் வகையை தேர்க. அடுக்கு தொடர். 49. பார்த்த இடம் எதிர்மறையை தேர்க. பார்க்காத படம். பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. பாடலடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தேர்க. காணில், தேம்ப, காடு, வாட. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையின் பெயரும் முறையே பாடல் கேட்டவர். 52. பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட தொடருக்கான தொகையின் வகை அன்மொழி தொகை. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா. பொருளுக்கேற்ற அடியை பொருத்தி சரியான விடையை தேர்க. 2வது ஆப்ஷன் ஆன்சர். 56. குலசேகர ஆழ்வார் புத்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. இயற்கை நிகழ்வுகளோடு ஒப்பிட தகுந்தவற்றை பொருத்துக. 1. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கன் கேட்பது அறியாதுனா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். 60. குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறை காற்றின் ஆலோலம் என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு காற்றின் பாடல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். ஏர்லி மார்னிங் எழுந்து வாக்கிங் சென்று வந்து டீ குடித்த அம்மா நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தார். இத்தொடரில் அமைந்துள்ள ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்களின் சரியான வரிசையை தேர்க. அதிகாலை, நடந்து, தேநீர், பத்திரிகை. 63. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளவெடுப்பது செய்யுளிசை அளவடை. பழமொழிகளை பொருத்துக. ஆறில்லா ஊருக்கு அழகுபாள், ஒப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒருங்க தின்றால் 100 வயது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். வேலோடு நின்றான் விடு என்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. குரலில் பயின்று வரும் அணியை தேர்க. ஓமை அணி. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினங்கள் இல்லை. புதிரின் விடை காற்று. 69. மணக்கோட்டை என்ற மரபு தொடருக்கான சரியான பொருளை தேர்க. இல்லாததை கற்பனை செய்தல். 70. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இக்குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்களை தேர்க. பொருள்கோளை தேர்க. எதிர் நிரல் நிறை பொருள்கோள். 71. திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இத்தொடருக்கான பொருத்தமான நிறுத்த குறியிட்ட சரியான தொடரை தேர்க. ஆப்ஷன் பி 2வது ஆன்சர் தான் இதுக்கு.
வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். எய்துவர் எய்தா பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? கூவிலம், தேமா, மலர். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர்ட் ஆப்ஷன் உழவு, ஏர், மண், மாடு. 76. கீரை என்ற சொல்லின் கூட்டு பெயரை தேர்க. கீரைக்கட்டு. ஆனை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஸோ இதில் தமிழ் எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மரபுத்தொடருக்கான பொருளை தேர்க. ஆறப்போடுதல் என்றால் தாமதப்படுத்துதல். தமிழ்த்தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு இரா இளங்குமரனார். 80. அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து இத்திருக்குறளுக்கு பொருத்தமான முதல் சீரனையும் இறுதிச் சீரனையும் தேர்ந்தெடுக்க. செயற்கை, இயற்கை. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல் யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பண்பு தொகையை தேர்ந்தெடுக்க. செந்தாமரை. தும்பி என்னும் சொல்லுக்கான பொருளை தேர்க. வண்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. ஓங்குதன் பனைசூழ் நீபவனத்து நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுலை இகழ்தலாலே ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். பாடலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பாடலில் பயின்று வந்துள்ள அடி எதுகைகளை தேர்க. ஓங்கு, நீங்குவம். நீபவனம் என்ற சொல்லின் பொருளை தேர்க. கடம்பவனம். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். கவிஞருக்கு ஓமையாக கூறப்பட்டதை தேர்க. வண்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபுச் சொற்களை தேர்க. தருவேன், தட்டுவேன். பாடல் இடம்பெற்றுள்ள கவிதையின் பெயர் காலக்கணிதம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றென ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். பாடலை இயற்றியவர் கீரந்தையார். பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை நயத்தை எழுதுக. கருவளர் உரு அறிவாரா. விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும். பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம், தேம்பாவணி, இரட்சணையாத்திரிகம், சீராபுராணம். விடை தேம்பாவணி. பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூக்கையை, சேக்கையை. சேக்கை என்ற சொல்லின் பொருள் படுக்கை. நன்றி.